உலகத்தமிழ் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. وقال النبي محمد رسول الله صلى الله عليه وسلم في خطبة حجة الوداع استوصوا بالنساء خيرا. صدق الله مولانا العلي العظيم. اللهم ارزقنا علما لدنيا بحرمة سيد المرسلين. الحمد لله ثم الحمد لله ثم الحمد لله. அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வின் கோடான கோடி கிருபையும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், முஹத்திஸீன்கள், ஃபகாஹாக்கள், அல்லாஹ்வுடைய தீனுடைய ஷுஹதாக்கள், சங்கை மிகு உலமாக்கள், சமுதாயத்தின் உமராக்கள், அற்புதமான பாரம்பரியமிக்க குவைத் தமிழ் இஸ்லாமிய கமிட்டியினுடைய நிர்வாக பெருமக்கள், அங்கத்தினர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நம்முடைய இன்றைய தராவீஹை அல்லாஹ் கபூல் செய்வானாக, நோன்புகளை கபூல் செய்வானாக. புனிதமான பத்ருடைய நாளில் பத்ரு சஹாபாக்களுடைய மாவீரத்தையும் ஈமானையும் தக்வாவையும் இஹ்லாஸையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. உலகெங்கும் இருக்கக்கூடிய முஃமினீன்கள் இந்த நல்ல நேரங்களில் என்ன துஆக்களை எல்லாம் கேட்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அதை கைராக்கி தருவானாக. எல்லா தீமைகளை விட்டு அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருவானாக. நம்முடைய ஆத்மாவை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி தருவானாக. ஈமானோடு நீடித்த ஆயுளுடன் வாழ்ந்து மரணிக்கும் நல்ல நசீபை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒப்பற்ற தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நினைத்தோ நினைக்காமலோ எல்லா கட்டங்களிலும் ரசூலுல்லாஹ்வை நினைவு கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சுருக்கமாக ஒரு முன்னுரையோடு நான் துவக்குவேன். இன்றைய தலைப்பு ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய இறுதி பேருரை. நமக்கும் இறுதி பேருரை, ரசூலுல்லாஹ்வுக்கும் இறுதி பேருரை. ரசூலுல்லாஹுடைய உறுதிமிக்க இறுதி பேருரை. ஆனால் அந்த ரசூலுல்லாஹ் யார்? எவ்வளவு பெரிய ஒப்பற்ற தலைவர் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்தில் சர்வ தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒப்பற்ற தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். உம்மத்தினுடைய இஸ்லாமியர்கள் மறந்திருக்கலாம், ஆனால் சமய சகோதரர்கள் மறக்காத ஒரு தலைமை முஹம்மது ரசூலுல்லாஹ். யூதர்கள் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய தலைப்பு முஹம்மது ரசூலுல்லாஹ். நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய தலைப்பு முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்தில் தொடாத எந்த தலைப்பும் இல்லை முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாழ்வில் எந்த தலைப்பிலும் பேசாமல் இல்லை, எந்த கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுக்காமல் இல்லை, யாரையும் திருப்திப்படுத்தாமல் இல்லை, உலகத்தில் யாரையும் விட்டு ஒதுக்கவில்லை, எல்லோரையும் அரவணைத்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்சிக கவிஞர் அற்புதமான ஒரு கவிதை சொல்லுவார். பஅதஸ் குதா பஅதஸ் குதா புஸ்ருக் தூயி கிஸ்ஸா முக்தஸர். யா ரசூலுல்லாஹ், உங்களை எப்படி புகழ்வது என்று எனக்கு தெரியவில்லை. லா யும்கினு ஸமாஉ கமா கான ஹக்கு. உங்களை எப்படி புகழ வேண்டுமோ என்று எனக்கு தெரியவில்லை. சுருக்கமாக சொல்லுவேன், அல்லாஹ்வுக்கு பிறகு நீங்கள் மேலானவர்கள், போதுமானது. அல்லாஹ்வுக்கு பிறகு நீங்கள் மேலானவர்கள். அந்த ஒப்பற்ற தலைவரை பெற்ற ஒரே உம்மத்தை முஹம்மதியா. இந்த உம்மத்திற்கு என்றும் ஏற்படும் அத்துணை துன்பங்களும் காரணம் ஒன்றுதான், ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை நாம் மறந்துவிட்டோம், கொண்டு வந்த குர்ஆனை நாம் மறந்துவிட்டோம், ரசூலுல்லாஹுடைய கலாச்சாரத்தை விட்டுவிட்டோம், சுன்னத்தை விட்டுவிட்டோம். இந்த உம்மத்து மறக்க கூடாத ஒரு அற்புதமான பொக்கிஷம் ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய பிரசங்கம். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் தொழுகை. கவனமாக இருக்கிறோம்.
நம்முடைய தக்பீர், நம்முடைய நிலை, நம்முடைய ருக்கு, நம்முடைய சஜ்தா, நம்முடைய அத்தஹியாத் அனைத்திலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், குர்ஆன், துணை சூரா எல்லாம் அல்லாஹ்வுக்காக, அத்தஹியாத் அல்லாஹ்வுக்காக, அனைத்தும் ரப்புக்காக. ஆனால் முழுக்க முழுக்க தௌஹீதை நிரம்பி வழியக்கூடிய தொழுகையிலும் அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹுடைய நினைவு கொண்டு வர செய்கிறான். தௌஹீதின் ஒப்பற்ற பிரதான அமல் தொழுகை. ஆனால் அந்த தொழுகையிலும் என்ன இருக்கிறது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். தௌஹீதினுடைய ஒப்பற்ற ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய உருவம் தொழுகை. ஆனால் அந்த தொழுகையிலும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சிந்தனையோடு ரசூலுல்லாவை கொண்டு வருகிறான். ஒவ்வொரு பாங்கிலே தன்னுடைய சிந்தனையோடு ரசூலுல்லாவை கொண்டு வருகிறான். கணியத்திற்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் புள்ளி இல்லாத எழுத்துக்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் புள்ளி இல்லாத எழுத்துக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்துக்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்துக்கள், மொத்தம் உள்ள 24 எழுத்துக்கள். 24 எழுத்திலே ஒரு எழுத்தில் கூட புள்ளி கிடையாது. அங்கே பா இல்லை, தா இல்லை, ஜீம் இல்லை, ஜால் இல்லை, ஜா இல்லை, ஷீன் இல்லை, வாத் இல்லை, கைன் இல்லை, ஃபா இல்லை, காஃப் இல்லை, எந்த புள்ளி உள்ள நூனும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மொத்தம் 12 + 12 24 எழுத்துக்கள், எந்த புள்ளியும் இல்லை. முஃமினே, மனிதா, நீ வாழ்க்கையில் உன் மேல் எந்த கரும் புள்ளியும் விழக்கூடாது என்றால் புள்ளி இல்லாத இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையாக மாற்றிவிடு. புரியுதா எல்லாத்துக்கும்? உன் வாழ்க்கையில், உன்னுடைய நடைமுறையில், உன்னுடைய பழக்கத்தில் எந்த விதமான கரும்புள்ளி விழக்கூடாது என்று நீ விரும்பினால் புள்ளியே இல்லாத லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை வாழ்க்கையாக மாற்றிவிடு. அத்தஹியாத்திலும் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், பாங்கிலே ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், இகாமத்திலே ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். ஏன் ஜனாசாவுடைய தொழுகையிலும் 2வது தக்பீருக்கு பிறகு ரசூலுல்லாஹுடைய ஸலவாத் வருகிறது என்றால் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வோடு இணைத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். இங்க ரசூலுல்லாஹுடைய சிந்தனை கட்டாயம். இந்த உம்மத்து மறந்த மிக முக்கியமான பொக்கிஷம் ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய அற்புதமான பிரசங்கத்தை இந்த உம்மத்து மறந்து விட்டது. அந்த பிரசங்கத்தினுடைய சில முக்கியமான விஷயங்கள். 9வது பிறை, துல்ஹஜ்ஜாவினுடைய 9வது பிறை, அரஃபாவுடைய நாள், ஜபலுர் ரஹ்மத்திற்கு அருகாமையில் கஸ்வா என்னும் தன் ஒட்டகத்திற்கு மேலே நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து, நோன்பு இல்லை என்று ஒரு கருத்து. ரசூலுல்லாஹுடைய அற்புதமான ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய பிரசங்கம். ஒவ்வொரு வார்த்தையும் முத்து மணிக்களால் எழுத வேண்டிய, தங்க முலாயம்களால் பூசப்பட வேண்டிய அற்புதமான வாசகங்கள், அற்புதமான ரசூலுல்லாஹுடைய படிப்பினைக்குரிய உபதேசங்கள். முதக்கீர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது போல நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள், சொல்லிக் கொண்டே இருங்கள். எனவே ரசூலுல்லாஹ் தன்னுடைய 63வது வயதிலே அந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய பிரசங்கத்திலே உம்மத்திற்கு ஏராளமான படிப்பினைகளை, ஏராளமான பாடங்களை கொடுத்து விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹுடைய அந்த இறுதி பேருரையை படித்து உணர்ந்து விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தருள் புரிவானார். ஒவ்வொரு உலமாக்களும் பயானுடைய துவக்கத்துல ஹம்து ஸலவாத் சொல்லுவாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அல்லாஹ்வை புகழ்ந்து, ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து, தன்னுடைய மனோ இச்சையை விட்டு தன்னை தற்காத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு பிரசங்கமும் பயானம் துவக்கப்படுகிறது. உலகத்திலே எந்த பயானும் எந்த பிரச்சாரமும் இப்படி இறை புகழோடு ஆரம்பிக்கப்படுவதில்லை. இது யார் கற்றுக் கொடுத்த சுன்னத்? ஹஜ்ஜத்துல் விதாவிலே உம்மத்தினுடைய உலமாக்களுக்கு, பெரியார்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த சுன்னத். ரசூலுல்லாஹ் நான் ஆரம்பத்தில் ஓதி இதே குதுபாவை தான் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபாவின் மைதானத்திலே, எல்லா பெயரும் பரக்கத்து நிறைந்த பேர் தான். அரஃபாவுடைய அந்த நேரம் முஹம்மது ஒரு பரக்கத்தான பெயர், கஸ்வா ஒரு பரக்கத்தான ரசூலுல்லாவை தன் முதுகில் சுமந்த அற்புதமான ஒட்டகம். அரஃபா அல்லாஹுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அம்மையாரும் ஒன்று சேர்ந்த மைதானம். ஜபலுர் ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத் ஒவ்வொரு நாளும் இறங்கக்கூடிய மைதானம். அருமை சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள் கண்ணு கெட்டிய தூரம். கணக்கு பண்ணி பாருங்க, 1,24,000 சஹாபாக்கள் கண்ணுக்கு முன்னே. எத்தனையோ சஹாபாக்கள் ஷஹீதாகி விட்டார்கள், வெளிநாட்டில் இருக்கிறார்கள், தூரமாக இருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய சமுத்திரத்தை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய ஒப்பற்ற வெற்றியை பெற்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னொரு கணமாக நீங்கள் பார்க்க வேண்டும், ரசூலுல்லாஹ் தன் தலைமைக்கு அழகாக பார்த்தவர்கள் என்ன தெரியுமா? என் காலம் முடிய போகிறது, இது துல்ஹஜ்ஜுடைய மாதம். துல்ஹஜ்ஜுக்கு பிறகு என்ன மாதம்? முஹர்ரம், சஃபர், ரபீல் அவல். 2.5 மாதத்தில் ரசூலுல்லாஹ் இவ்வுலகை விட்டு பிரிய இருக்கிறார்கள். எத்தனை மாசத்துல? 2.5 மாதத்தில் ரசூலுல்லாஹ் இவ்வுலகை விட்டு பிரிய இருக்கிறார்கள்.
ஆனால் ரசூலுல்லாஹுடைய நெக்ஸ்ட் லெவல் ஜெனரேஷன் 1,24,000 சஹாபாக்கள். ஒவ்வொரு சஹாபியும் இந்த உம்மத்தினுடைய 1,24,000 முஃமின்களுக்கு நிகரானவர்கள். ஒவ்வொரு சஹாபியும் உம்மத்தினுடைய 1,24,000 முஃமின்களுக்கு நிகரானவர் ஒரு சஹாபி. 1,24,000 பெருக்கல் 1,24,000 பெருக்கல் 1,24,000. அதுதான் ரசூலுல்லாஹுடைய ஒப்பற்ற வெற்றி. நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி உருவாக்கிறார்? நாம உருவாக்கி இருக்கிறோம். எத்தனையோ ட்ரஸ்டுகளை, எத்தனையோ மஸ்ஜித்களை, எத்தனையோ இயக்கங்களை, எத்தனையோ சேவைகளை, எத்தனையோ சமுதாய பணிகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் அதனுடைய மகத்தான வெற்றி என்ன தெரியுமா? இறுதி நேரத்தில் நீங்கள் உங்கள் கண் முன்னே அடுத்த தலைமுறையை உருவாக்கி விட்டு போக வேண்டும். இதுதான் ஹஜ்ஜத்துல் விதா நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான பாடம். இந்த கேட்டுக்கின்ற இந்த அற்புதமான சேவை நம்முடைய வாழ்க்கையோடு முடிந்து விடக்கூடாது. கியாமத் நாள் வரை இந்த மண்ணில் இதனுடைய சேவை அல்லாஹ் இயக்க செய்வானாக. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை இங்கு உருவாக்கி இருக்கிறீங்க. கடல் தாண்டிய இந்த சேவை உலக நாடுகளில் எங்கும் இல்லாத ஒற்றுமை, மிக அற்புதமான ஒரு நிலைப்பாடு. அல்லாஹ் தஆலா இந்த சேவையை கபூல் செய்வானாக. இது நேரடியாக ஹஜ்ஜத்துல் விதாவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட படிப்பினை. நெக்ஸ்ட் லெவல் ஜெனரேஷனை உருவாக்குங்கள், உருவாக்கி விட்டு போகுங்கள். இங்க வெறும் அபூபக்கர், உஸ்மான், அலி இல்லை. 1,24,000 ரசூலுல்லாஹ் அரஃபாவுடைய மலை ஜபலுர் ரஹ்மாவிலே இருக்கிறார்கள். அற்புதமான உபதேசம். முதல் உபதேசம், மக்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். மக்களே, இறையச்சம் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு தொழுகையிலும் இறையச்சத்தை கேளுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். எல்லா கட்டங்களிலும் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம். அடுத்த வருடம் இந்த நேரம், இந்த நாள், இந்த இடம் நான் இருப்பேனா என்று என்னால் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிரிவினையை உம்மத்திடம் சொல்லிவிட்டு போனவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் இருக்க மாட்டேன்பா, எல்லாரும் முன்னேறி கொள்ளுங்கள். கிங்காக இருக்காதீர்கள், கிங் மேக்கராக நீங்கள் இருங்கள். உருவாக்கும் இடத்தில் நீங்கள் இருங்கள். நீங்கள் உருவாகி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டார், நீங்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டீர்கள். இந்த திருப்தி மாத்திரம் பத்தாது, உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குங்கள் என்று சொல்லிவிட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். எனவே கனவான்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த துவாவுடைய பாக்கியத்தை தருவானா? ஏதோ ஒரு துவா ஒவ்வொரு நாளைக்கு அல்லாஹ் நினைவுக்கு கொண்டு வந்துடுறான். ஏதோ ஒரு துவா. என்ன துவா தெரியுமா? வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா மக்களுக்கு மத்தியிலே என்னை பற்றிய நல்ல பேச்சுக்களை நீ உருவாக்கி வைப்பாயா, என்னை பற்றி நல்ல வார்த்தையை மக்களுக்கு மத்தியில் பரப்புவாயாக. உங்கள் பெயரை சொன்னால் மக்கள் சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஷேக் சாதி ஒரு அற்புதமான கவிதை எழுதுவார். மனிதா, பார்சில இருக்கு, குலிஸ்தான சாதியில, மனிதா நீ பிறந்தாய், நீ ஒருவன் அழுதாய், உலகம் சிரித்தது. நீ பிறந்தாய், நீ ஒருவன் அழுதாய், உலகம் சிரித்தது. உன்னுடைய வரலாறு எப்படி அமையணும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமையணும் தெரியுமா? நீ மரணிக்கும் பொழுது நீ ஒருவன் சிரிக்க வேண்டும், உலகமே அழ வேண்டும். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்லுவார்கள், நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை வேண்டாம். அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்ச்சி, அடுத்த உபதேசம், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மான மரியாதை இந்த நேரத்திலே, இந்த மண்ணிலே, இந்த மாதத்திலே, இந்த இடத்திலே எப்படி உங்களுக்கு இந்த இடம் கண்ணியமானதோ, இந்த மாதம் கண்ணியமானதோ, இந்த அமல் உங்களுக்கு முக்கியமானதோ, இந்த மக்கமா நகரம் உங்களுக்கு முக்கியமானதோ, அதே போல் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உடைமை, உங்களுடைய மான மரியாதை மிக மிக முக்கியம். நீங்கள் 1000 ரக்காத்துகளை தொழுதாலும் நாவால் ஒரு மனிதனை துன்புறுத்தி விட்டால் 1000 ரக்காத்துகளை சிதைத்து விடும் அந்த வார்த்தை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு வார்த்தை வெல்லும். நாவினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட புண், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தை. யாருடைய மான மரியாதை விளையாடி விடாதீர்கள். அரபியில் பழமொழி இருக்கிறது, ஜராஹாதுஸ் சினானி லஹல்தியாம் வலா யல்தாமு மா ஜரஹ பிஹில் லிசான். நீங்கள் அம்புகளால் எரியக்கூடிய காயங்களுக்கு அற்புதமான மருந்து இருக்கிறது, நாவினால் எரியும் காயத்திற்கு மருந்தே இல்லை, மருத்துவமே இல்லை. இந்த வார்த்தை பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமா நரகத்துல உங்களை தான் பார்த்தேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய தாய்மார்களை நரக வேதனை விட்டு பாதுகாப்பானா. ரஅய்து அக்ஸருகுன்ன ஃபின்னார், உங்களில் அதிகமானவர்களை நரகத்தில் பார்த்தேன். பெண்கள் கேட்டார்கள், யார சொல்ல என்ன காரணம்? லி குஃப்ரானிக்கும், உங்களுடைய மறுப்புத்தன்மை தான். 1000 கோடிகள் சம்பாதித்து அனுப்புவார்கள். ஒரு வார காலத்துக்குள்ள பல குடும்பங்களுடைய கதையும் வருது. எப்படின்னா, பல்கா சம்பாதிச்சு அனுப்புன, ஒண்ணுமே ரிசல்ட் இல்லை, எந்த ரிப்ளே இல்லை,
எந்த பதிலும் இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல. தண்ணியா இறக்கிறாங்க. நான் சொல்லிட்ட ஒருத்தர், ஒரு நல்ல மனிதர் இங்கே மண்ணிலே இருக்கிறார், அற்புதமான நற்குணம் படைத்தவர். நான் கோடி கோடியா கொடுத்தேன், ஊர்ல என் மனைவிக்கு ஃபார்ச்சுனர் கார் வாங்கி கொடுத்தேன், டபுள் பெட்ரூம் பங்களா கட்டி கொடுத்தேன், பிள்ளைங்களை அற்புதமா படிக்க வச்சேன், மாசம் மாசம் லட்சக்கணக்கா அனுப்புனேன், எனக்கு நான் எதுவுமே இல்ல வைக்கல, சிறப்பா நான் வாழ வச்சேன், அற்புதமா வாழ வச்சேன் அப்படின்னார். நான் சொன்னேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் கோடிகளில் பொருளுங்கள், சம்பாதியுங்கள், ஆனால் வறுமை என்ன, வறுமை என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் நீங்கள் பாடம் எடுக்கணும். கோடிகளில் நீங்கள் புரண்டாலும் 1000 தாண்டிய செலவினங்கள் இருந்தால் உடனே கேள்வி கேட்கணும், ஏன் செலவு பண்ண, என்ன காரணம்? கஞ்சத்தனம் வேண்டாம், அதே நேரத்தில் வீண் விரயமும் வேண்டாம். கஞ்சத்தனமும் வேண்டாம், வீண் விரயமும் வேண்டாம். இஃப்தாருக்கு, சஹருக்கு, உம்மத்திற்கு, ஜகாத்திற்கு, அண்டை வீட்டாருக்கு, ஏழைகளுக்கு ஃபித்ராவாக எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுங்கள். ஆனால் வறுமையே தெரியாமல் மனைவி மக்களை வளர்ப்பது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தே அல்ல. கணித்திற்குரியவர்களே, மானம் மரியாதையுடன் விளையாடுவதை ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், உலகத்திலேயே மிக கொடிய வட்டி இன்ன அர்பர் ரிபா. ஹதீஸ்ல வருது, தபரானியில ஷுஅபுல் ஈமான் பதிவு செய்யப்பட்டிருக்கு, வட்டியிலேயே மிக மிக கொடிய வட்டி ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனின் மானம் மரியாதையுடன் விளையாடுவது உலகத்திலேயே மிக மிக மோசமான வட்டி. மான மரியாதையோடு விளையாட வேண்டாம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். எனவே பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், மான மரியாதையில் விளையாடக்கூடாது, அடுத்தவர்களுடைய ரத்தங்களில் விளையாடக்கூடாது. கொலைகளும் கொள்ளைகளும் நாட்டில் பெருகிவிட்டது கணவான்களே. மனித உயிர் கொசூடைய ரக்கையை விட, கொசூடைய உயிரை விட, எறும்பின் உயிரை விட மனித உயிர் துச்சமாக பார்க்கப்படுகிறது, கேவலமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனித கூட்டங்கள் அழிக்கப்பட்டு வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒரே ஒரு ஆத்மாவை நீங்கள் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலக ஆத்மாவை வாழ வைத்த நன்மை உங்களுக்கு நான் தருவேன். ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் 100 கொலைகள், 100 மனிதர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள், 100 முஸ்லிம்கள் சாகடிக்கப்படுகிறார்கள். மனித உயிருக்கு எந்த மான மரியாதை இல்லை என்றால் நம்முடைய இஃப்தாருடைய துஆ என்னானது, நம்முடைய சஹருடைய துஆ என்னானது, நம்முடைய தராவீஹுடைய துஆ என்னானது என்றால் நம்முடைய துஆவில் இன்னும் பவர் வரல. இங்கே விஞ்ஞானம் பரவி விட்டது, மெஞ்ஞானத்தில் நாம் பலகீனம் அடைந்து விட்டோம். மலேசியால முதல் பயான் நம்ம இதான் பேசணும். சமுதாயத்திலே விஞ்ஞானம் பரவிருச்சு, சமுதாயத்தில் என்ன சயின்டிஸ்டுகள் உருவாட்டாங்க, சயின்ஸ் உருவாயிருச்சு. ஆனால் ஆத்மீகம் இல்லை, மெஞ்ஞானம் இல்லை, மனதின் பரிசுத்தம் இல்லை. ஒரு 2 ரகாத்துடைய துவா, ஒரு சஹாபி பெண்மணி இறந்த மகனுக்கு உயிரை கொடுத்திருக்கிறாங்க, வரலாறு பேசுகிறது. இறந்த மகனுக்கு ஒரு தாபிகை, ஒரு கழுதை செத்து போச்சு, அல்லாஹ்விடம் துவா செஞ்சாங்க, இறந்த கழுதைக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்ததாக வரலாறு இருக்கிறது. ஏன் நம்முடைய துஆவில் பவர் இல்லை? ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பெருரை கவனமாக பெறுங்கள். முஃமினீனுடைய மான மரியாதையில் நீங்கள் விளையாடக்கூடாது. அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், வட்டி வேண்டாம் வட்டி வேண்டாம் என்று நான் சொல்வது மாத்திராமல் எங்களுடைய பாரம்பரியத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் சார்ந்த வட்டியை என் காலில் வைத்து நானே மிதித்து விட்டேன் என்றால் எதுவுமே பயானா இருக்கக்கூடாது. முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா காட்டணும். ஒரு லீடர்ஸ், ஒரு தலைவனுடைய பெருமை என்ன தெரியுமா? மாற்றத்தை தன்னிலிருந்து ஆரம்பிக்கிறதா ஒரு அற்புதமான தலைமை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, திங்கர்ஸ் ஆர் லீடர்ஸ் அண்ட் ட்ரூ லீடர்ஸ் ஆர் திங்கர்ஸ். சிந்தனையாளர்கள் தான் சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர்கள். நல்ல சிந்தனை, தூரநோக்கு சிந்தனை. அதே போல் உண்மையான தலைவன் என்றால் யாரிடத்திலே தூரநோக்கு சிந்தனை இருக்கிறதோ அவன் தான் தலைவன். சிந்தனையாளன் தான் தலைவன், தலைவன் தான் அற்புதமான சிந்தனையாளன். இந்த இரண்டுமே கட்டாயமாக இருக்கணும். இதை தான் ரசூலுல்லாஹ் இங்க செய்கிறார்கள். வட்டி வேண்டாம் என்று உங்களிடத்தில் மாத்திரம் சொல்லவில்லை, நானும் என் குடும்ப விஷயத்தில் அப்படி இருக்கிறேன். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஷைத்தான், ஷைத்தான் உங்களுடைய ஹரமிலே, மக்காவிலே, மதீனாவிலே, ஹரமைனிலே ஷைத்தான் ஷிர்கை வளர்க்க முடியாது, அவன் பலவீனம் அடைந்து விட்டான். என்றாலும் ஷைத்தான் இனிமே இங்கு வர முடியாது என்பதற்காகவோ, ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனம் அடைந்து விட்டது என்பதற்காகவோ நீங்கள் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். அவன் வேறு விதத்தில் வந்து விட்டான். சிறிய சிறிய விஷயங்களை உங்களை சீரழிப்பதிலே ஷைத்தான் கவனமாக இருப்பான். ஷைத்தானுடைய கவனம் இந்த ஹரமைனை விட்டு வெளியே உலகத்தினுடைய இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும்
ஷைத்தான் உங்களுடைய சின்ன சின்ன வேலைகளில் உங்களை சீரழிக்க பார்ப்பான். எனவே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அற்புதமான மாதங்கள் 12 மாதங்கள், அதிலே 4 மாதங்களை அல்லாஹ் போர்களை ஹராமாக்கி இருக்கிறான். ஜுல்கஅதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களிலே அனைத்து முஃமினீன்களும் தங்களுடைய மான மரியாதையை பாதுகாக்க வேண்டும், கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்லுவார்கள், இன்னலி நிசாஇக்கும் அலைக்கும் ஹக்கா வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா. பெண்கள் விஷயத்திலே கைரை நாடுங்கள், பெண்கள் விஷயத்தில் கைரை நாடுங்கள், பெண்கள் விஷயத்தில் கைரை நாடுங்கள், நல்லதை நாடுங்கள். பெருமக்கள் சொல்லுவாங்க, உலகத்துல 4 பேர் உங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க. உலகமே திரண்டு இருக்கும், உலகமே திரண்டு உங்க பயானை கேட்கும், ஆனா 4 பேர் மட்டும் உங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் திருத்த முடியாது. கொஞ்சம் நேக் போக்கு பார்த்து தான் வண்டியை ஓட்டணும். ரைட்ல திரும்பினாலும் ஆக்சிடென்ட், லெஃப்ட்ல திரும்பினாலும் ஆக்சிடென்ட், ஸ்பீடா போனாலும் ஆக்சிடென்ட், அங்கேயே நின்றாலும் ஆக்சிடென்ட். என்னதான் பண்ணணும்? வண்டி ஓட்டணும். என்ன பண்ணணும்? வண்டி ஓட்டு, ரைட்ல திரும்பாத, லெஃப்ட்ல திரும்பாத, ஸ்பீடா போகாத, ஸ்லோவா போகாத. ஆனா என்ன செய்யணும்? வண்டி ஓட்டணும், வாழ்க்கையை ஓட்டணும். 4 பேர் உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. முதலாவது உங்களுடைய பெற்றோர்கள் உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நான் பார்த்த புள்ள நீ, என் வயிற்றுல பிறந்துட்டு நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா அப்படிம்பாங்க. அங்க நேக்கு போக்கு பார்த்து வண்டி ஓட்டணும், கரெக்டா சொல்லணும், ரொம்ப பேசிடக்கூடாது, ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது, ஆலோசனையாக சொல்லணும். என்னுடைய ரிக்வெஸ்ட், என்னுடைய ஒரு ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான் சொல்லணும். பெற்றோர்களிடம் நீ என்ன பேசினாலும் உன் பேச்சை கேட்க மாட்டார்கள். இரண்டாவது, உன்னுடைய மக்கள், உன்னுடைய பிள்ளைகள் உன் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனாலதான் எல்லா உலமாக்கள் கூட தான் பிள்ளையை அடுத்து அஜர்த்து விட்டுருவாங்க. அஜரத்தா இருந்தாலும் கூட எப்படி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும், ஆனால் தன்னுடைய தர்பியத்தில் தன் பிள்ளைகளை வைத்ததை விட தன்னுடைய மாமனார் இரு உலக சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் வளர்ந்தார்கள், அவர்களுடைய தர்பியத்தில் இருந்திருக்கிறார்கள். என்றால் எப்பவுமே நம்முடைய பிள்ளைகளை நேரடியாக நாம் திருத்தம் செய்ய முடியவில்லை. பிற உஸ்தாதிடம் ஒப்படைக்கிறோம், பிற நல்ல மக்களிடம் ஒப்படைக்கிறோம். பெற்றோர் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. மூணாவது, நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே சொல்லிடுவீங்க. இது எல்லாமே படிச்ச பாடம் சார். அடி வாங்கி இருக்கிறோம். அடின்னா தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, வார்த்தையால் விழுந்த அடி. வேறு விதத்தால் விழுந்த அடியை பற்றி நான் பேச வரவில்லை. வார்த்தையால் விழுந்த அடி அதிகம். மனைவி, லைஃப் பார்ட்னர், நம்ம பேச்சை கேட்கவே முடியாது, கஷ்டம், ரொம்ப சிரமம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னா செய்யுன்னு சொல்லிடணும், ஒரு வேலை செய்யணும்னா செய்யாதுன்னு சொல்லிடணும். அதான் மேட்டர். இவ்வளவு சிம்பிள். ஒன்று நமக்கு வேணும்னா நம்ம என்ன சொல்லிடணும்? வேணான்னு சொல்லிடணும். ஒரு பொருள் வேணான்னா வேணும்னு சொல்லணும், கரெக்டா வண்டி போகும். வேணாங்கிறத வேணான்னு சொன்னீங்கனாலும் பிரச்சனை, வேணுங்கிறத வேணும்னு சொன்னாலும் பிரச்சனை. 4வது யாருன்னு கேட்டா, நீ தான், உங்க அத்தா, உங்க மனைவி, உங்க மக்கள். 4வது உன் பேச்சை கேட்காத ஒரே ஆள் யாரு? நீ தான். உன் பேச்சை கேட்க மாட்டீங்க. நீங்க போங்க, தனியா பாருங்க, அந்த ஆத்மா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய சிந்தனை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா நமக்குள் ஒரு நாவு கொடுத்திருக்கிறான், ஒரு அறிவு கொடுத்திருக்கிறான். நமக்குள் ஒரு மிக முக்கியமான ஒரு உயிர் இருக்கிறது. அந்த சிந்தனை நம்மிடத்துல பேசுது. அப்துல்லா, இதை செய்யாதே, இதை செய், இப்படி போ, அப்படி போகாதே, இந்த வேலையை செய்யாதே. கேட்டுக்கிட்டே நம்ம தப்பு பண்றோம் பாத்தீங்களா? உலகத்திலே நம்ம தான் மிகப்பெரிய முட்டா. என்னுடைய சிந்தனையை, எனக்குள்ள இருக்கக்கூடிய நஃப்ஸே முத்மஇன்னா, நல்லதை ஊட்டக்கூடிய நஃப்ஸ் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறாங்க உள்ள. அது நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கும், அந்த பேச்சை நம்ம கேட்கறதே இல்லை. இதுதான் சமுதாயத்துல பிரச்சனை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்களுக்காக வாழ வேண்டாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுவோம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழுவோம். சந்தையில கழுதையை வாங்கி விட்டு வெளியே வந்தவர்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை படிப்பினை பாருங்க. கழுதையை வாங்கிவிட்டு மகனாருடன் வெளியே வருகிறார்கள். அறிவு ஜோதி, திருக்குரானில் போற்றப்பட்ட அற்புதமான அறிவு ஜோதி ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். கழுதையை எப்படி பிடிச்சுக்கிட்டு அத்தாவும் மகனும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஊர் உலகம் என்ன சொல்லுது? இங்க பாரு, அத்தாவும் பையனும் முட்டாள் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. கழுதையை பிடிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. மேலே ஏறி போலாம்ல. சரி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாம் சொல்றது சரிதான், மக்களுடைய பேச்சையும் கொஞ்சம் கேட்கணும், நீ ஏறி உட்காந்துக்க விடு, நம்ம பையன் தான், நீ ஏறி உட்காரு, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நீ ஏறு. பையன் அத்தாவுடைய பேச்சு கட்டி ஏறி உட்காந்து ஒண்டி போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் ஒரு 4 பேர், ஊருக்கு 4 பேர், விளங்காமே 4 பேர் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நாளில் நம்மை ஆக்காது இருப்பானா? இந்த தெரு முச்சந்திங்கள்ல இந்த ஊர்ல நான் பார்க்கல, ஆனா நம்ம ஊர்ல நிறைய நடக்குது. இஃப்தார் முடிஞ்சு அங்கங்க ஒரு மீட்டிங், பள்ளிவாசல தவிர ஊர் உலகமே மீட்டிங். பள்ளிவாசல 10 பேர், வெளியே 40 பேர், 4 பேர் அங்க உட்காந்துக்கிட்டு, இங்க பாரு அந்த பையனை பாரு, எவ்வளவு பெரிய அநியாயக்காரன். பெத்த தகப்பன் தாடி நரைச்சு போச்சு, வயசானவர் நடந்து வர்றாரு, பையன் கழுதையில ஏறி வர்றான். என்ன இறக்க இருக்கா? இதான் பெற்றோர்களை மதிக்கிறதா? என்ன மனுஷன் இவன்? லுக்மான் சொன்னாங்க, என் பையன் என் பேச்சை கேட்டுதான் மேலே, தம்பி நீ இறங்க, நான் ஏறிக்கிறேன். தகப்பனார் மேலே ஏறுறாங்க, அத்தா கீழே இறங்கிட்டாங்க, போயிட்டே இருக்காங்க. அங்க ஒரு 4 பேர் உட்காந்துருக்கான். இங்க பாரு,
வயசானவர் கொஞ்சமாவது ஈவு இறக்க இருக்கா? பெத்த பையனை நடக்க விடலாமா? இவரெல்லாம் என்ன பையனை கவனிக்கிறாரு? நம்மளாம் நம்ம பிள்ளைங்களை எப்படி கண்ணியமா வச்சிருக்கிறோம்? பையனை நடக்க விடலாமா? என்ன அத்தா இவரு? பையனையும் ஒட்டகத்துல உட்கார வைக்கணும், கழுதையில உட்கார வைக்கணும். ஒரு மனிதருக்கு இறக்கம் வேண்டாமா? இப்படியா பிள்ளைகளை துன்புறுத்துறது? இது என்னடா வம்பா போச்சு. சரி நீ ஏறிக்க. 2 பேர் ஏறி உட்காந்தாங்க கழுதையில, அத்தா மகனும் ஏறி உட்காந்தாங்க. வண்டி போயிட்டு இருக்கு. அங்க ஒரு 4 பேர் உட்காந்துருக்கிறான். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் தஆலா இந்த கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானா. தான் எதுவுமே செயல்படுறதில்ல, வாழ்றதும் இல்லை, வாழ விடுறதும் இல்லை. வாழ்றதும் இல்லை, வாழ விடுறதும் இல்லை. ஒரு சமுதாயத்தை நீ உருவாக்கு, இல்லை என்றால் ஒரு சமுதாயத்தோடு நீ இணைந்து விடு. தானும் செயல்படாமல் மற்றவர்களையும் வாழ வைக்காமல் அல்லாஹ் தஆலா இது மிகப்பெரிய மோசமான காரியம். கிரவான்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. 2 பேரும் கழுதையில ஏறி ஒன்னா போயிட்டு இருந்தாங்க. அங்க 4 பேர் சொல்றான், ஈவிரக்கம் இல்லாத மனித பிறவி இதெல்லாம். ஒரு கழுத பாவம், அது என்ன தப்பு பண்ணுச்சு? யாரா ஒரு ஆள் ஏறக்கூடாது, அதை விட்டுக்கிட்டு 2 பேர் ஏறி உட்காந்துருக்கான். இப்ப என்னதான் வழி? இப்போ 2 பேரும் கீழே இறங்கியாச்சு, உன்னையும் இறக்கி விட்ட, நானும் இறக்கிட்டேன். சுருக்கமா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது. மனிதனை திருப்திப்படுத்த நீ என்ன செய்தாலும் ஏசுவார்கள். நீ 1000 ரக்காத்து தொழுதாலும் ஏசுவார்கள். நீ 1000 சமுதாயத்தை உருவாக்கினாலும் ஏசுவார்கள். நீ தமிழகத்தில் இருந்தாலும் திட்டுவார்கள், குவைத்தில் இருந்தாலும் திட்டுவார்கள், எங்கிருந்தாலும் பேசுவார்கள். என்னுடைய லட்சியம் மனிதர்களை திருப்திப்படுத்துவதல்ல, மனிதர்களுடைய உரிமைகளை மாத்திரம் நான் பூர்த்தி செய்வேன். என் ரப்பை மாத்திரம் நான் திருப்திப்படுத்துவேன். ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை எடுத்து வாழுவேன். இதான் ரசூலுல்லாஹ் இங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பெண்கள் விஷயமாக ஜாக்கிரதையாக இருங்கள். பெண்கள் எல்லா விதத்திலும் அமானிதக்காரர்கள். அவர்கள் விஷயமாக அல்லாஹ்வை பயப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையாக வந்திருக்கிறார்கள். உலகத்திற்கே பயான் செய்கிறீர்கள், நல்லதை சொல்லுகிறீர்கள், பணிவிடை செய்கிறீர்கள். முதலில் பெண்களுக்கு சொல்லுங்கள், நல்ல வார்த்தை பேசுங்கள், அற்புதமாக வழி நடத்துங்கள், நற்குணத்தை கொடுங்கள். கைருக்கும் கைருக்கும் லினிசாஇக்கும் வ அன கைருக்கும் லினிசாஇ. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிக்கும் வ அன கைருக்கும் லி அஹ்லி. உங்களில் மேலானவர்கள் உலகத்தில் யார் தெரியுமா? யார் தன் குடும்ப பெண்களில் மேலானவரோ அவர்தான் உலகத்தில் மேலானவர். உலகத்திலேயே நான் தான் என் பெண்கள் விஷயத்தில் நான் நல்ல மனிதன் என்ற பெயர் எடுத்திருக்கிறேன், சிறந்தவன் என்ற பெயர் எடுத்திருக்கிறேன் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் அடியார், பெண்களுக்கு அக்லாக்கை கொடுப்போம், நல்ல குணத்தை கொடுப்போம், நல்ல விதமான தர்பியத்தை சொல்லிக் கொடுப்போம், நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு மத்தியில் சொல்லி தருவோம். நல்ல ஒழுக்கம் அவர்களிடம் இருந்தால்தான் பெண்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வரும். பெண்களிடத்தில் ஈமான் இல்லை, குணம் இல்லை, அணுகுமுறை இல்லை, குர்ஆன் இல்லை, ஹதீஸ் இல்லை, பர்தா இல்லை, சரியான வாழ்க்கை இல்லை என்றால் வளரும் பிள்ளைகளிடம் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், நான் சொல்லும் எல்லா விஷயத்தோடு உங்களுக்கு மத்தியில் 2 பொக்கிஷங்களை விட்டு போகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், புகாரியிலே பதிவு 4134, 138, 139 எல்லாமே ஹஜ்ஜத்துல் விதாவுடைய ரிவாயத் புகாரியிலே, இதே போல முஸ்லிம்லே, இதே போல அபூதாவுதிலே ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, ஹஜ்ரத் காலித் இப்னு மஅதான் ஏராளமான சஹாபிகள் இறுதி பேருரையினுடைய ரசூலுல்லாஹுடைய குதுபாவை, பிரசங்கத்தை அற்புதமாக அறிவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், உலகமே 2 பொக்கிஷங்களை விட்டு போகிறேன், 2 பொக்கிஷங்களை விட்டு போகிறேன். கணவான்களே, இந்த 2 விரலை பற்றி பிடித்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் கொடுத்த அற்புதமான 2 விரல். இதை நான் விட்டதுதான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள், ஒழிக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். தாயகத்திலும் பிரச்சனை, அயலகத்திலும் பிரச்சனை, எங்கு சென்றாலும் பிரச்சனை. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் கொடுத்த பொக்கிஷத்தை விட்டு விட்டோம். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா இன் தமஸ்ஸக்து பிஹிமா. 2 விஷயங்களை நான் விட்டு போகிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது என்னுடைய சுன்னா, என்னுடைய வழிமுறை. இன்னொரு ரிவாயத்தில் வருது, முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, 2 விட்டு போகிறேன், 2 விட்டு போகிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது என்னுடைய பாரம்பரியம். வ அஹ்லு பைத்தி வ அஹ்லு பைத்தி வ அஹ்லு பைத்தி 3 தடவை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எதை? ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம், ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளி. உலகத்திலே எல்லா இடங்களிலும் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் கியாமத் நாள் வரை இருக்கு. கியாமத் நாள் வரை அல்லாஹ் அந்த பாரம்பரியத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கான மரியாதையோடு, கண்ணியத்தோடு. அவர்களுக்கு ஸகாத் கிடையாது, அவர்களுக்கு ஸகாத் ஹராம், அவர்களுக்கு தான தர்மங்கள் ஹராம். உலகத்திலே தன்மானத்தோடு வாழக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம். ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் ரசூலுல்லாஹ்வோட சேர்த்து நம்ம ஒரு துஆ செய்யறோம் தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். யார் பாத ஆலி முஹம்மதின்? உலமாக்கள்கிட்ட கேட்டோமா ஒரு நாளாவது? கேட்டிருக்கிறோமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் மீது உன்னுடைய அருளை இறக்குவது மாத்திரம் அல்ல, வ அலா ஆலி முஹம்மதின். ஆல் அப்படின்னா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி, ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம். வ அலா அஹ்லி பைத்தி முஹம்மது தான் அது. அஹ்ல பைத்தினுடைய ஒருமைதான்
ஆல் வஅலா ஆலி முஹம்மதின், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தார்கள் மீது, பரம்பரைகள் மீது உன்னுடைய ரஹ்மத்தை யா அல்லாஹ் நீ இறக்குவாயாக என்று ஒவ்வொரு தராவீஹிலே, சுன்னத்திலே, வாஜிபிலே, ஃபர்திலே, நஃபிலிலே, எல்லா தஹியாத்திலும் நம்முடைய துஆ அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத். ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம், குடும்பத்தின் மரியாதை நம்முடைய இதயத்தில் இருப்பதும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அற்புதமான ஒரு பிரசங்கமாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தை மதிக்க வேண்டும், அவர்களுடைய வழியில் வந்தவர்களை. ஏனென்றால் கியாமத் நாளுக்கு சமீபமாக இப்ப நீங்க பாக்குறீங்க பக்கத்துல எவ்வளவு பெரிய முசீபத்துகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த கயவர்களை, இந்த இலுமினாட்டிகளை அழிக்க ஒழிக்க வரக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைமை உலகத்திற்கு வரும். அவர்தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அவரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், இன்னஹு மின் அப்னாயி, அவர் என்னுடைய பாரம்பரியத்தில் பிறக்கக்கூடிய தலைவராக கியாமத் நாளுக்கு சமீபமாக வருவார். யார் அந்த மஹ்தி? ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் பிறக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். இஸ்முஹு பி இஸ்மி, என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒட்டி போகும் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் உலகத்தினுடைய எல்லா இலுமினாட்டிகள் நசுக்கப்படுவார்கள், ஒழிக்கப்படுவார்கள், பன்றிகள் கொல்லப்படும், யூதர்கள் கொல்லப்படுவார்கள், கிறிஸ்தவர்களுடைய அந்த அந்த அடையாளங்கள், அவர்களுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் உடைக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குத்பத்தே ஹஜ்ஜத்துல் விதாலே ரசூலுல்லாஹ் ஏராளமான பாடங்களை நடத்தியிருக்கிறார்கள். சமுதாயத்திற்கு என்ன தேவை, சமுதாயத்திற்கு இது போன்ற ஈமானுடைய, இது போன்ற நல்ல கல்வி தேவை. மக்களுக்கு கல்வியை கொடுங்கள், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுங்கள். இன்றைக்கு நாம் பயானில் உட்காருவதும் பயான் பேசுவதும் நம்முடைய வரலாறு அல்ல. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் பயானை கேட்கணும், என் பிள்ளைகள் நல்ல வார்த்தையை கேட்கணும், நல்ல ஒழுக்கத்தை கேட்கணும். பிள்ளைகளுக்கு ரிசர்ச் கொடுங்க, தயவு செஞ்சு ஆய்வு திறமை கொடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஓதுங்கள் கம்மியா சொல்றான், ஆய்வு செய்யுங்கள் நிறைய சொல்றான். அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாதா? ஆய்வு செய்யக்கூடாதா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இல்ல உங்களுடைய இதயங்களில் பூட்டு போட்டு வைத்திருக்கிறீர்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், இதயங்களில் பூட்டு போட்டு வச்சிருக்கிறீங்களா? திண்டுக்கல் பூட்டு என்ன போட்டு போயிட்டு? ஆய்வு செய்யுங்கள். சமுதாயத்திலே ரிசர்ச் தேவை, ஆய்வாளர்கள் தேவை, அனலிஸ்ட் தேவை. கண்ணியத்திற்குரிய மேலான நம்முடைய தாய் தமிழகம் இருக்கிறது, அற்புதமான ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கிய சொர்க்க பூமி. ஒரு சர்வே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே அரபு நாட்டில் மட்டும் எத்தனை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு தெரியுமா? அரபு நாடு சுழுக்க ஜசீரத்துல் அரப் முழுக்க ஏறக்குறைய 85 பல்கலைக்கழகங்கள் அரபு நாடு முழுக்க ஆய்வாக உங்களுக்கு கல்லூரிகள் இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அரபு நாடு முழுக்க 85 கல்லூரிகள், 26 யூனிவர்சிட்டிகள் மாத்திரம் சவுதி அரேபியாவில், 26 யூனிவர்சிட்டி சவுதி அரேபியாவில் இருக்கிறது. அரபு நாடு முழுக்க 85 பல்கலைக்கழகம். நம்முடைய தேசத்திலே ஆராய்ச்சி கல்லூரிகள், ஆய்வு கல்லூரிகள், ரிசர்ச் காலேஜ்கள் 75க்கு மேற்பட்ட கல்லூரிகள் தேசம் முழுக்க இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் மஸ்ஜிதை மாத்திரம் கட்டவில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க பள்ளிவாசல் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, மதரசா கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ஏறக்குறைய 26 கல்லூரிகள் நம்முடைய தமிழ் மண்ணில் மட்டும் இஸ்லாமியர்களால் கட்டப்பட்ட கல்லூரிகள். மதரசாவை சாராமல் ஒழுக்கமுள்ள மொராலிட்டி, டிசிப்ளின் அண்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் என்ற திட்டத்தில் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய கல்லூரிகள் 26க்கு மேல். கடலோர பகுதியில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கு தெரியும், வல்லல் சதகத்துல்லா அப்பா, வல்லல் சீதகாதி, வல்லல் பரம்பரையில் பிறந்தவர்கள். அவர்கள் வல்லல் என்ற பெயர் பெற்றதே சமுதாயத்திற்கு அவர்கள் கொடுத்த கல்லூரிகள், கொடுத்த பள்ளிக்கூடங்கள், கொடுத்த ஸ்கூல்கள் ஏராளம் ஏராளம். அதிராம்பட்டினத்தில் பற்றும் நாம் பார்க்கிறோம். அதிராம்பட்டினத்தில் காதர் மொய்தீன் என்ற ஒரு கல்லூரி இருக்கிறது. சலாஹியா அரபு கல்லூரியோடு இணைக்கப்பட்டு அந்த டையப்பில் ஒரு கல்லூரி இருக்கிறது அதிராம்பட்டினத்திலே. ஏறக்குறைய அந்த கல்லூரிக்காக வேண்டி அதிராம்பட்டினத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் 1500 ஏக்கர்கள் அந்த கல்லூரிக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறாங்க. அந்த காதர் மொய்தீன்கிற அந்த கல்லூரிக்காக இஸ்லாமிய முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வல்லல் பரம்பரையில் பிறந்த முஸ்லிம்கள் கொடுத்தது எவ்வளோ? 1500 ஏக்கர் கொடுத்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அதே போல் நாங்கள் பார்க்கிறோம் திருச்சியிலே காஜாமியான் கல்லூரி, ஜமால் முகமது கல்லூரி. ஏறக்குறைய காஜாமியான் ராவுத்தர் அவர்களும் ஜமால் முகமது ராவுத்தர் அவர்களும் 150 ஏக்கர் மதிப்புல அவ்வளவு பெரிய சமுத்திரத்தை வெறும் கல்லூரிக்காக, வெறும் ஸ்கூலுக்காக ஒப்படைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய அற்புதமான, தமிழகத்திலேயே தலை சிறந்த இஸ்லாமிய முதல் கல்லூரி சென்னை புது கல்லூரி என்றால், இரண்டாவது திருச்சி ஜமால் முகமது கல்லூரி. சென்னை நியூ காலேஜ் எப்படி உருவாச்சு தெரியுமா? நியூ காலேஜ் எப்படி உருவாச்சு? மவுண்ட் ரோட்ல ஏற்கனவே முகமது ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒண்ணு இருந்துச்சு. எவ்வளோ? முகமது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லி மவுண்ட் ரோட்ல இருந்துச்சு. ஏறக்குறைய 1950களுக்கு பிறகு சைக்குலரிசம் உருவான பிறகு, அங்கே இருந்த சில அரசியல் பிரமுகர்கள் சொல்லுவார்கள், இந்த மாநிலம், இந்த நாடு
ஒரு ஜனநாயக நாடு. எனவே முகம்மது என்ற பெயரை கொண்ட கல்லூரி சென்னை சிட்டியில தலைநகரத்தினுடைய மையப்பகுதியில இருக்கக்கூடாது, பேரை மாத்துங்கன்னா. பேரை மாத்த சொன்னாங்க, கல்லூரி இடிக்கல, பேரை மாத்த சொன்னாங்க. மாற்றப்பட்டது, பெயர் மாற்றப்பட்டது. காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஆசைப்பட்டார்கள், ஒரு பெயர் உங்களுக்கு பிரச்சனை என்றால் எங்களுக்கு பெயர் தேவையில்லை, எங்களுக்கு கல்விதான் வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு மக்களிடத்திலே, இஸ்லாமியர்களிடத்திலே, இலங்கை முஸ்லிம் இடத்திலே, பர்மா முஸ்லிம் இடத்திலே, தமிழக முஸ்லிம் இடத்திலே பிச்சை கேட்பதாக பிச்சை கேட்டு 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 பொருளாதாரத்தை பெற்று 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 அவர்களால் கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்தி துஆவிலே தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே கெஞ்சு கூத்தாடி உருவாக்கப்பட்டதுதான் சென்னை நியூ காலேஜ், சென்னை புதுக்கல்லூரி. இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட ஏராளமான கல்லூரிகள் நெல்லை மாவட்டத்திலே, திருச்சியிலே, சென்னையிலே, உலகத்தினுடைய எல்லா ஊர்களை விட அற்புதமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். தமிழக முன்னோர்கள், வள்ளல் பரம்பரையில் பிறந்தவர்கள் சமுதாயத்திற்காக 1000 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர். திருச்சி ஜாமியா அன்வாரிலும் நீங்கள் போனால் கண்டிப்பாக பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஜாமியா அன்வாரிலும் பக்கத்திலே யத்தீம் கானா, அதற்கு பக்கத்தில் சமது காலேஜ், சமது ஸ்கூல், அதற்கு பிறகு கான்மியான் ஸ்கூல், அதற்கு பிறகு ஜமால் முகமது கல்லூரி. ஒட்டுமொத்த கல்வி நகரமாக அந்த இடத்தை மாற்றி கொடுத்தார் என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த மானாமுனா என்ற மாபெரும் வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர் அவர்கள் இந்த இடத்தையே ஒட்டுமொத்த கல்விக்காக வேண்டி நான் வக்ஃப் செய்து விட்டேன் என்று கொடுத்தார்கள். இதைதான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லுகிறார்கள், பெண்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து விடுங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுங்கள், அடுத்த லெவல் ஜெனரேஷனை அற்புதமாக உருவாக்குங்கள் என்று சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை செயல் ரூபமாக தமிழகத்திலே பல மண்ணிலே பல இடங்களிலே கல்லூரிகள் உருவாகிவிட்டது, ஸ்கூல்கள் உருவாகிவிட்டது. மீண்டும் நினைவில் கொண்டு வருவேன், நாம் எல்லோரும் தாயகத்தில் வாழுகிறோம். அல்லாஹ் உங்களுடைய சேவையை கபூல் செய்வானாக, உங்களுடைய தியாகத்தை கபூல் செய்வானாக. இருப்பினும் நீங்கள் லட்சியத்தோடு இருங்கள். எங்களுடைய வாரிசுகளாகிய எங்கள் பிள்ளைகளில் ஒரு பகுதி, ஒரு பிள்ளை வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு பிள்ளையை என் தாய் மண்ணிற்காக நான் தருவேன். என் தாய் மண்ணிலே, தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு அற்புதமான எஜுகேஷனை உருவாக்க வேண்டும், எஜுகேஷன் யூனிவர்சிட்டி உருவாக்க வேண்டும், ஸ்கூல்ஸை உருவாக்க வேண்டும், நல்ல நாலேஜ் பர்சனாக உருவாக வேண்டும், நல்ல அற்புதமான ஸ்காலராக வர வேண்டும், நல்ல அற்புதமாக சயின்ஸ் படித்த நல்ல மக்களாக உருவாகக்கூடிய ஒரு பிள்ளையை என் சமுதாயத்திற்காக, தாயகத்திற்காக தருவேன். தமிழக மண்ணிலே என்னுடைய அடுத்த தலைமுறையை வளர்ப்பேன் என்ற லட்சியத்தோடு வாருங்கள். அல்லாஹ் நினைத்தால் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுடைய பேர பிள்ளைகளையோ அல்லாஹ் அந்த மண்ணுக்காக கபூல் செய்து அவர்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு அற்புதமான கல்லூரிகள், நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கம், நல்ல தலைமுறை உருவாக்கப்படலாம். அதே போல் ரமதானுடைய மாதங்களிலே மாஷா அல்லாஹ் நீங்கள் இஃப்தாருக்காக வேண்டிய ஏராளமான கவனிப்புகள். குவைத்துக்கு வரும்போதே நம்மள்ட்ட சொன்னாங்க, குவைத்துக்கு போறீங்களா, ஒரு வயிறு பத்தாது, 10 வயிறு வேணும் தான். ஒரு வயிறு பத்தாது, 10. உண்மையாவே தினமும் கொட்டி தள்ளுறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எல்லாருக்கும் பரக்கத் செய்வானா, கொட்டி தள்ளுறாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இது சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் தான், மிகப்பெரிய கொடுப்பனை தான். ஆனால் என்னுடைய லட்சியம், என்னுடைய ஜகாத்தின் மூலமாக நான் அற்புதமான படித்த பட்டதாரிகளை நான் உருவாக்குவேன், டாக்டர்களை உருவாக்குவேன், உலமாக்களை உருவாக்குவேன், அட்வொகேட்டுகளை உருவாக்குவேன், ஏரோநாட்டிகளை உருவாக்குவேன், ஐஏஎஸ்களை உருவாக்குவேன், ஐபிஎஸ்களை உருவாக்குவேன் என்ற லட்சியத்தோடு நம்முடைய பொருளாதாரத்தை இன்ஷா அல்லாஹ் உலமாக்களுடைய முன்னிலையில், உலமாக்களுடைய தலைமையில் ஒன்று சேர்ப்போம். நல்ல பேச்சு பேசும் பொருளை ஒன்றை உருவாக்குவோம். என் மரணத்திற்கு பிறகு அல்ல, கியாமத் நாள் வரை என்னுடைய பெயர் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால் என்னால் ஒரு ஸ்தாபனம் இங்கே உருவாகணும், அது நடக்கணும், அதுல பல மக்கள் உருவாகணும், எல்லா மக்களும் படிக்கணும், முஸ்லிம்ஸ் படிக்கணும், நான் முஸ்லிம்ஸ் படிக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய இறுதி பேருரையை அடிக்கடி படித்து உணர்ந்து அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக. இந்த மண்ணில் நடக்கும் அற்புதமான சன்மார்க்க சேவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய தராவியை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. லைலத்துல் கத்ரை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. கியாமுல் லைலை நம்முடைய அமலை பிரதானமாக்குவாயாக, சிறப்பாக்கி தருவானாக. நம்முடைய ரமதானுடைய ஒட்டுமொத்த துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய சந்திப்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கடல் தாண்டிய நம்முடைய தீனுடைய சேவையை அல்லாஹ் நம்முடைய சதகத்துல் ஜாரியாவாக்கி தருவானாக. மறுலோகத்திலே கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத்தோடு கண்குளிர அன்னவர்களை தரிசித்து சுவனம் புகழக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஈன்றெடுத்த பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மனைவி மக்கள், உற்றார் உறவுகள், நம்முடைய நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஈருலகிலும் மகத்தான கண்ணியமான சுபிட்சமான சந்தோஷமான பரக்கத்து நிறைந்த வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.